ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே 100 கிலோமீட்டர் ஓடணும் போல். மேலே ரோட் வருது. இப்போ நம்மளும் எதுக்கு மெப்பை போட்டிருப்போம் போல. ரோட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா சிக்கலாகிடும். அறியணும் ப்ரோ, திரும்பி தெரியல. அது 172 கிலோமீட்டர். பதுளைக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா 140 கிலோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் போல். இது மஞ்சள் கலர் போகிறது நினைக்கிறேன். ரொம்ப தெரில என்னென்னு. ஸ்கூலுக்குள்ளே லவுலுக்குள்ளே இருக்குது. நாங்கள் சேஃப்டியாக ஒரு மெப்பை போட்டு வச்சுட்டு இல்லை நம்ம இல்லாண்டு. இங்கேருந்து நமக்கு இன்னும் 17 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். 17 கிலோமீட்டர் காட்டுது. அதுக்கப்புறம் அப்படியே நேராக போகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ எடுக்கலாம். இப்போ நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மகோயலா நிற்கும். இங்கேருந்து இப்போ நம்ம கண்டிக்கு தான் போக போகிறோம். வார வழியில் வீடியோ எடுப்போம்னு பார்த்தோம். ஏற்கனவே நம்ம எடுத்த வீடியோ அதில் எடுக்கலை. இங்கேருந்து கண்டிக்கு போக போகிறோம். போகும்போது நிறைய இடங்களை வந்து பார்த்திங்கன்னா புது இடங்களை நாங்கள் அப்படியே அப்டேட் பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு இப்போ கூகுள் மேப் மாதாஜிலாம் தேவை. எங்கள் அத்தான் இருக்காரு. எதுன்னு ரோட்டுக்குள்ளே உடனே யாரு என்ன செய்வோம் எங்களுக்கு இல்லை. கூகுள் மாதாஜியே சொதப்புவாங்க. அங்கே ஆல்ரெடி வர நம்ம ஏற்றி போட்டு வாட வாங்க நடக்கிறாங்க. போ நம்ம சேனல் புதுசாக மகா சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னுக்கே இப்போ ஒரு கண்டி பேன் உண்டு. ஏசி பஸ் உண்டு போகுது. பேன் இல்லை, பஸ். ஏசி பஸ் உண்டு போகுது. சிங்கிள் ஏரியாக்குள்ளே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சரியான குழி இருக்குது. அந்த இடங்கள் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம அவ்வளோ ஸ்பீடாலாம் ஓட தேவையில்ல. நம்ம மெதுவாகவே ட்ராவல் பண்ணி போட்டு போனால் அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. திரும்பி நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் கேட்டிங்கன்னா தெரில. அதனால் நம்ம வடிவாக நம்மளோட கூகுள் மேப் போகுது. இந்த கூகுள் மேப் எல்லாம் நம்ம எங்கே கூகுள் மாதாச்சியாவே சும்மாவே சொதப்புவா. இது என்ன செய்ய போறாருங்களோ, இன்னும் நம்மளை வச்சு என்னென்ன செய்ய போறாருங்கன்றது தெரில. ஸ்கூல் டைம் போல பிள்ளைகள் நிற்கிது. அங்கேருந்து ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சரியா நாங்கள் 4:30க்கு புறப்பட்டுனாங்க களுவாஞ்சிக்குள்ளேருந்து. மட்டக்களப்பு வர சரியா அரை மணி தான் போயிட்டு மெதுவாக தான் வந்து நான் கோயிலில் நின்ட்டாங்க. 5 மணிலேருந்து தான் இப்போ நம்ம இங்கே வாகனத்தை பைக் எடுத்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 3500 அடிச்சிருக்கோம். நம்ம இந்த பைக்கு 3500 அடிச்சிருக்கோம். இது எவ்வளோ தூரத்துக்கு தாக்கு பிடிக்குன்னு சொல்கிறேன். மொத்தமாக எவ்வளோ பெட்ரோல் முடியுது, அங்கேருந்து நமக்கு எத்தனை கிலோமீட்டர் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ட்ரிப்போ இல்லை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. அப்போ உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுருங்க. அதையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு வகையான ஒரு புது அனுபவமாக இருக்குது. முதல் அன்றைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிக்கு போகிறேன். வரைக்கும் நம்ம கண்டிக்கெலாம் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் கண்டிக்கு போகிறோம். அது எப்படி அந்த ஃபீல் இருக்க போகணும்னு எனக்கே தெரில. இப்போ ஏற்கனவே இப்பயே குளிருது. அங்கே சரியான குளிராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து 2-3 பிளான் இருக்குது அங்கேருந்து போகிறதுக்கு. நூரேலியா பதுளைக்கு வாருக்கு அப்படி வாரானுங்கன்ட்டு. டேய் போங்கடா அங்கே ரெண்டில் வந்து ஓட்டை பண்ணுறானு இவருங்க. இது சிங்கள பிள்ளைகளுக்கு அவங்க இந்த சிங்கள ஸ்கூலுக்கும் தமிழ் நம்மட ஏரியா பக்கம் இருக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்ம் தான் போல். வெள்ளை கலர் தான் எல்லாருக்குமே. பொதுவாகவே வெள்ளை கலர் தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சட்டைகள் தான் கொஞ்சம் உடுப்புகள் கொஞ்சம் வித்தியாசம். பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அந்த அவங்களோட இது அவங்களோட சிங்களாக்களுக்கு ஏற்ற மாதிரி தச்சிக்காங்க போல. போகிற வழியில் நிறைய பெண்டுகள் வரும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட பெண்டுகள் வரும். இப்போ இங்கேருந்து நம்ம 20 கிலோமீட்டர் இன்னும் ஓடணும். அதுக்கு பிறகு அதுக்கு அங்கால 100 கிலோமீட்டர் ஓட கிடக்கு. மெப்பாத்த நகரத்துலேருந்து இப்போ செங்கலடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 172 கிலோமீட்டர் சம்திங் இன்னும் வந்திருக்கு. 172 கிலோமீட்டர். பதுளைக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் போல். இது மஞ்சள் கலர் போகிறது நினைக்கிறேன். ரொம்ப தெரில என்னென்னு. ஸ்கூலுக்குள்ளே லவுலுக்குள்ளே இருக்குது. நாங்கள் சேஃப்டியாக ஒரு மெப்பை போட்டு வச்சுட்டு இல்லை நம்ம இல்லாண்டு. இங்கேருந்து நமக்கு இன்னும் 17 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். 17 கிலோமீட்டர் காட்டுது. அதுக்கப்புறம் அப்படியே நேராக போகணும் போல். இந்த ரோடு தான் நம்ம
கண்டி அந்த கண்டிக்கு போகிறதுக்கு மதுரைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா செங்கலடி கரடியான ரோட் இருக்குது தானே, மகோயா ரோட். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலகுவாக இருக்கும் போய் வாரத்துக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் அபரணையால் அப்படியெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் கூட, சுத்துகள் கூட. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி லேசாக போயிடலாம். ஆனால் சிடிவி பஸ்ஸில் இதால் போகுதுன்னு தெரியல, இந்த ஏசி பஸ் இதெல்லாம் போகுது. சிடி பஸ்காரன் என்ன செய்யறான் தெரியல, தம்புள்ள அப்படியே அப்புறம் அந்த ஏரியாவில் போகிறானா இல்லை இதுக்கெல்லாம் போகிறானுங்க அந்த தெரியல. கை காலெலாம் குளிருதே குளிருதே. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெண்டே எப்படி இருக்குது. கூடுதலாக இப்போ இந்த வெக்க காலத்தில் எல்லாரும் நுவேரெலியா கண்டின்னு தான் ஓடி கொண்டிருக்காங்க. பாவம், கண்டியில் நிறைய 2-3 வீடியோ எடுக்கிற நிறைய இடங்கள்லாம் இருக்குது போல். அப்படியே அதையும் இப்போ எடுத்துகிட்டு இதில் 2-3 ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். இல்லாட்டி இவனுக்கு விட மாட்டாங்க நம்மளை. சிக்கில ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா இடமும் பச்சை பச்சேன்னு இருக்குது. ஆனால் மரங்கள்லாம் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா வெட்ட மாட்டாங்க போல. நம்மளோட பக்கம் மரங்கள் இருந்தாலே பிடிங்கிடுறாங்க. இது சிங்கிள் ஸ்கூல். இங்கே பக்கம் கூடுதலாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை தோட்டங்கள் வந்து கூடுதலாகவே இருக்குது. இங்கே வந்து வாழை குலைகள் வந்து விலை குறைந்த விலையில் வாங்கலாம். ரோட்டு தான் இப்போ இது பெட்டுகள் நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு, ஏன்டா குளிருது ஃபுல்லாக. வெக்க இல்லை, குளிர் காத்தடிக்குது, அப்படி ஃபுல்லாக குளிருது. காலையில் நேரத்தோடுன்றதுக்காக அப்படி இருக்கா இல்லை இந்த இடங்களே அப்படித்தானா அது தெரியல. என்னமா ரெண்டு எனக்கு என்னவோ பெட்ரோல் கூட இந்த நம்மளோட பைக்கு 10 தான் நினைக்கிறேன். 2 புள்ளியை காணவே இல்லை, பெரிய புள்ளி 2ஐயும். எவ்வளோ 10 தெரில. ஏற்றம் இறக்கும் ரோட்டு தானே இது, நேர் ரோட்னா பிரச்சனை இல்லை. ஏறி இறங்கும் போது கூட பெட்ரோல் 10 நினைக்கிறேன் பெரும்பாலும். சரியான காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்கார்டிங் எனக்கு கிளியராக விளங்குதா என்னன்னு தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கால 100 கிலோமீட்டர் ஓடணும் போல். அதுக்கு மேலே ரோட் வருது. இப்போ நம்மளும் எதுக்கும் எப்போ போட்டிருப்போம் போல. ரோட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா சிக்கலாகிருப்பார் அரியன் ப்ரோ. திரும்பி தெரியலை அது. இப்போ தெரிஞ்ச நண்பனுக்கு தெரியும் ரோட். ஆனால் எதுக்கும் நம்ம வெப்ப போட்டு வச்சுக்கேன் சேஃப்டிக்கு. அதுக்கு இப்போ நம்ம இடத்துலேருந்து நம்ம சில இடங்கள் வந்து கட் பண்ணி வீடியோ எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே ஒரே இடம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும் இந்த பாருங்க போகிற போக்குகளை. ஒரு கோன் அடிக்காது என்ன போக்குறானு என்னடாது. இந்த வியூவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் அந்த கட் பண்ணி இந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ தரேன் பாருங்கள். என்னை பொறுத்த மட்டும் வெட்டிங் ஷூட்டு, பர்த்டே ஷூட், ஃபோட்டோ ஷூட் என்ன வேணாலும் நீ பண்ணுறேன்டா மகோவையில் வந்து இங்கே பக்கம் வாங்க கொஞ்சம் ஏரியா. சும்மா ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது, வேறு லெவல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க நமக்கு முன்னுக்கு ஒரு பெண்ட் ஒன்று வருது. ஏன்னா வாகனம் வந்து மோசமாக ஓடுறாங்க, மெதுவாக ஓடுற மாதிரியே தெரில. பெருசாக ரபிக்கெல்லாம் இல்லை போல இந்த ஏரியா கொண்டே காலில். நம்மளோட ஊருக்குண்டா ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் அங்கால நிற்பார் வந்து. ஆனால் இங்கே பக்கம் காணவே இல்லை. யானை பெரிய பாலம் ஒன்று என் காலில் ப்ரோ. ப்ரோ யானை பெரிய பங்கு லீவில் போயிட்டாரா? காணல. அவர் ஜோசி பாரு உங்களுக்கு அவரோட குடும்பத்தையே காட்டியாச்சு. அவர் என்னத்தை திருப்பி கேட்கின்றே ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு முன்னுக்கு ஒரு மலை தொடர்புகள் வருது பாருங்க. அந்த மலைகள் குன்றுகள் இதெல்லாம் இருக்கு, பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. முன்னுக்கே என் கண்ணுக்கு ஏதோ பட ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியே தெரியுது. இங்க பாருங்க முன்னுக்கு இந்த வியூ. இங்க கேமரா வேற பாத்தீங்களா? ஆடலகன் போறாரு முன்னுக்கு வீடியோ எடுத்து. என்னத்த வீடியோ எடுக்காரோ? ஏதோ செய்கிறார், மக்களுக்காக ஏதோ சேவை செய்கிறார். வா 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 ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா புனரமைத்து கொண்டிருக்கிறார்கள்.
ரோட் வேலைகள் நடந்துருக்கு. பாதைகள் எங்கேயும் குன்றுக்குழியாக தெரிகின்றது. இவ்வளோ புல்லு கிடக்கு, மாடுகள் திண்டு மாத்தண்டாங்க. இப்போ நம்ம கண்ணு கட்டுற தூரத்தில் ஒரே ஒரு நம்மட ரபிக் சேரை கண்டுட்டேன். சார் கடும் சோகத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இந்த டைம்லையாடா நீங்கள் வீடியோ எடுப்பீங்கன்ற மாதிரி பார்க்காரு நம்மள ஒரு பார்வை உண்டு. ரொம்ப நேரமாக இந்த ஆலடியங்காரம் முன்னுக்கு எடுக்காரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உருட்டு என்னடா ஒரு சாய் அடிக்கிறது நாய். ஆனால் இரவு நேரங்களில் வாரத்தில் வராங்க கொஞ்சம் கவனம் ஆவாங்க. யானைகள் வந்து கூட பாவம் துண்டு வைக்கிற பக்கம் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாடுகள் எச்சங்கள் கூடுதலாக இருக்குது. சறுக்கும் டயரெல்லாம் வந்து இந்த ஆலடியங்காரம் ரொம்ப நேரமாக நம்மளை வச்சு விளையாட்டு காட்டி கொண்டே இருக்காரு. ஏனோ தெரில வர முந்தனை. இப்போ நம்ம எங்கே தான் போகிறாருன்றது இல்லை, இழுத்து வாராது கடந்த 80. இங்கே ஃபுல்லாக ஆலடியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. வடிவான ஒரு மலத்தொடர் வந்துச்சு, அதை காணவே இல்லை. இங்கே பாருங்க இந்த ரோட்ரு, வா எப்படி ப்ரோ இருக்கு. எனக்கு என்னவோ சொல்றது வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கோம். நீங்கள் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி ரசித்து வாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்து. இங்கே பாருங்க இந்த அழகை ரசிக்கிறதுக்கு ஒரு இதே போதாது. இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அழகான அமைப்புகள். இங்கே கூடுதலாக சிங்களங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு வழியில் கொல்லிகள், அதாவது விறகுகள் விற்கிற வந்து கூடுதலாக செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. எல்லாரும் வளவுக்குள்ளேயும் ஒரு வாழைத்தோட்டம் இருந்து கொண்டு தான் இருக்குது. வாழை மரங்கள் கூடுதலாக நாட்டிருக்காங்க. இங்கே எலெக்ஷன் நடக்கும்போது சரியான தருணத்தில் வந்துருக்க போல நம்ம ட்ரிப் பண்ணு. இங்கே பாருங்க யார் யார் எலெக்ஷன் கேட்குன்னே தெரியல. அக்கா ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்க ஏனோ தெரில. வா இதெல்லவா வியூ எவ்வளோ அழகா இருக்கு. இந்த மாதிரி வாவ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னுக்கு ஒரு வியூ ஒன்று வருது. சொல்றதுக்கு என்னவோ தெரில, வார்த்தையே இல்லை. உண்மையா சொல்ல போனா சொல்லிக்கொண்டே போகலாம் போலதான் இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதெல்லாம் பஸ்ல போனா இந்த கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எல்லாம் பைக்கில் ட்ராவல் பண்ணி போனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்சியில் பார்ப்பீங்க. இல்லை ஒரு பேனோ காரோ நீங்கள் ஓனாக ட்ரைவ் பண்ணால், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைவ் பண்ணி ஒரு ஃபன்னாக போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன இந்த ஊர் பேர் தான் தெரியுதில்லை, என்னன்னு பார்க்கணும். இந்த குறுக்கால மறுக்கால அந்த நாய்க்கில் தான் பிரச்சனை நமக்கு. வந்துட்டாராயா எங்க ரபிக் போலீஸி, சாரதியை நிப்பாட்டுங்க. கடமையில் ஈடுபட்டுக்க பார்த்தீங்களா. பதிய தலாவை, என்ன பதிய தலாவையா என்ன பேருடா இது. அங்கே ஒரு ரபிக், இங்கே ஒரு ரபிக். ஒருத்தர் விட்டாலும் ஒருத்தர் பிடிப்பாரு. கொஞ்சம் அவதானமாகவே போகணும். இங்கே கூடுதலாக சிங்கள போட்டுகளில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து இல்லை. இந்த ஸ்கூலில் பாடசாலையில் மட்டும் இருந்தது. இங்கே வந்ததில் இங்கே ஒருத்தர் பள்ளிவாசல் ஒன்று இருக்கு போல். பரவாயில்ல, நம்ம தமிழ் தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒருத்தர் நான் கூடுதலாக இந்த போட்டில் சிங்கிள் எழுத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. தமிழ் எழுத்து ஒன்றையும் காணல. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், காணல. பதியத்தலாவை, இந்த ஊர்ற பேரை பார்த்தீங்கன்னா பதியத்தலாவை. சரியா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் நானே மறந்துடுவேன் கூடுதலாக. நான் சொன்ன அந்த கண்டி பஸ்ஸு இந்த போகுது. இப்போ தான் ஆளை பிடிச்சாச்சு. ஏசி பஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா கல்முனையிலேருந்து போகுது. சாரி, கல்முனையில் இல்லை, அம்பாறை. அங்கே என்ன நடுவில் அம்பாறை வச்சுக்காரு, கண்டியை வச்சுக்காரு. அதில் ஒன்றும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கல்முனை டு அம்பாறை கண்டிட்டு போட்டிருக்கான். ரைட், அந்த ரூட்டால் வருது ஃப்ரெண்ட்ஸ். கல்முனைந்து அம்பாறை போய் அம்பாறைந்து கண்டிக்கு போகுது இந்த இது பஸ். நம்ம களுவாஞ்சிக்குடி ரூட்டால் வராது நினைக்கும் பெரும்பாலும்.
பரவாயில்ல, கூகுள் மேப் தேவையில்லை, இந்த போகாது ஒரு மேப், அவருக்கு பின்னால் போனாலே போய் சேர்ந்துடலாம். பட் நிறைய நம்ம இடங்களுக்கு சுற்றி பார்க்க வேண்டிய இருக்கிறதால இவர் பின்னுக்கு தெரியலாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல இடங்கள் வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கண்டி வரல, அதுக்குள்ளேயே நமக்கு தடுமலாயிட்டு. ஏன்னா இப்போ உங்களுக்கு எடுத்து எப்படின்னா ஒரு வியூ ஒன்று வருது முன்னுக்கு, காட்டு ஒன்று எடுத்து அப்படியே மலையெல்லாம் பாருங்கள், அவ்வளோ கிளியராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரியா கிளியர் தெரியும். ஆல்ரெடி மண்ணள்ளி போட்டு போய்கொண்டு இருக்கேன், கண்ணெல்லாம் டஸ்ட் அடிக்குது கடுமையாக, சரியான டஸ்ட் அடிக்குது கண்ணுக்கு. ஃபர்ஸ்ட் இவரை முந்தனும், இல்லை நமக்கு சிக்கல் இவரை போட்டுரும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, ஏதோ உங்களுக்கு காட்ட சொல்ல தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த முன்னுக்கு ஒரு மலை தொடர்கள் இருக்குது பார்த்தானே, தொடர்ச்சியாக பாருங்க மலைகள் தெரிஞ்சு கொண்டு இருக்கு. மலை, அந்த மலைகளை பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இருக்குது, நல்ல கிளியராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலையெல்லாம் பாருங்க இவ்வளோ அழகா. அந்த மலைக்கு மேலேயே வீடுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியவே தெரியல, கிட்ட போகிறேன் பாருங்க, அப்படியே அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே ஒரு பக்கம் வலது பக்கம் சைடை பார்த்தீங்கன்னா சரியான பள்ளத்தாக்கு மாதிரி தெரியுது. இங்கே தடுமலாயிட்டு. நம்மளோட ஊர் பக்கம் சரியான வெயிலுக்கு இங்கே கொஞ்சம் இந்த குளிர் கிளைமேட் பக்கம் வரும்போது கொஞ்சம் உடம்பு அதை ஒத்துக்கொள்ளுது இல்லை, அது சரியா அப்படியே தடுமலாகி வருது. அப்படியே என்ன கிடையாது, தெரிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியுதோ தெரியல சரியா, ஏன்னா வீடுகள் வந்து இருக்கு மேலே. ஒரு பக்கம் எனக்கு காற்று அடிக்குது, சரியான காற்று மேலே, அந்த காற்று அடிக்குது. வா வா வா, இதெல்லவா ரோட், இதெல்லவா ரோட். இதெல்லாம் நம்மளோட வீட்டு பக்கத்துலேயே இப்படி ரோட்டெல்லாம் நான் அடிக்கடி வருவேனே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி வந்து போவேன். ஒரே லிமிட்ல வரணும், இந்த ரோட்ல ஏற்றணும். ஓவர் ஸ்பீட்ல வந்தோம்டா சிக்கல், அங்கால கொண்டு வச்சிடும். இல்லை அப்புறம் மெதுவாக வந்தால் இல்லை ஏற்ற இயலாது. சரியான பெட்ரோல் குடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ முடியுது தெரியல பெட்ரோல். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் எல்லாத்தையுமே, அப்படியே நல்ல நல்ல இடங்கள் வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரோட்டை பாருங்களா, வளைவு நிறையா இருக்குது, எப்படி இருக்குது. நமக்கு முன்னுக்கு ஒரு கண்டி பஸ் ஸ்டாண்டு போச்சு, காணல, போய் சேர்ந்துட்டு தெரியல, ஆள் அட்ரஸே காணல. ஓ ஃபுல் ஹீட் ஆகிடுச்சு, இதாகிடும் சீட்டில் இருக்கல. அது ஏன்னா கேடிஎம் ஆர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் இருக்கல ஃபுல்லாக ஓடி வராது. ஓகே, பின்னுக்கு இருக்கிற ஆள்ற கதை முடிஞ்சு. ரோட்டுகள் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது, ரோட்டெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீனாக வச்சுக்காங்க. அப்படியே இங்கே கிராமங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, பார்வைக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது, ஒரு வெக்கத்தன்மை இல்லை, நல்லா கூலிங்காக இருக்குது. இங்கே போகிற வழியில் எதுவும் நீர்வீழ்ச்சிகள் அப்படி இருந்தால் பார்ப்போம், அதே நான் அதோட சேர்த்து வீடியோ போடுறேன். நிறைய இடங்களில் வீடியோ எடுக்க வேண்டிய வேலைகள் இருக்குது, அதோட சேர்ந்து வரும். நல்ல நல்ல இடங்கள் வரைக்கும் நான் அப்படியே வீடியோ எடுக்க ஃப்ரெண்ட்ஸ், சரியா. இப்போ இதில் நம்ம கட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நமக்கு மகே எங்கே நினைக்க பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் இருக்குன்ற அந்த போட்டில் போடுறவங்க 18 கிலோமீட்டர் இருக்கான். பார்ப்போம் இன்னும் நமக்கு என்ன எவ்வளோ தூரம் போனதில்லை, இந்த ஃபோனில் எடுத்து பார்ப்போம், ஃபோனில் மேப் போட்டிருக்கேன் தானே. இன்னும் 17 கிலோமீட்டரால் ரவுண்ட் அபவுட் ஒன்று வரும், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போகணுன்னு போட்டிருக்கு. மொத்தம் நமக்கு இன்னும் 97 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் நெருங்கிட்டோம், பார்ப்போம். இந்த இதை பார்க்கலையா ப்ரோ, மலைய பக்கத்தில் நோட் பண்ணியா கியூஆர், இதை எடுத்து கொஞ்சம் எடுத்துக்காட்டு. கியூவா இருக்கு, நான் இதை பார்க்கலையே, எவ்வளோ பெரிய மலை பக்கத்துலேயே இருக்கு, நான் கவனிக்கல. மை காட், அவ்வளோ கிளியராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மலை. இது மரங்கள் வந்து மறைஞ்சு நிற்கி இப்போ தெரியுது இல்லை.
நல்ல ஒரு வெட்ட வரட்டும், வெளியே இருந்து பார்க்கணும் பாருங்க. Oh my God, ஃபுல்லாக காடு தான். எங்கே சைட் 2 பக்கம் காடு தான், கடைகளும் இல்லை பெருசா. இதுக்கெல்லாம் பாட்டை கேட்டுட்டு போனா, ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டு, இளையராஜா பாடல் எல்லாம் கேட்டு போனா, இவன் ஏன் சும்மா சிரிக்க மாட்டானே, ஏன் சிரிக்கான்? இந்த மலை காட்டுற ஒரு அப்படியே மலையே எவ்வளோ கிட்டத்தில் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா, இல்லை பெரிய மலை. மரத்துக்கா இதில் எதிரா கண்டி மலை, எதிராட்டு போயிலியா மலை, ஒன்றும் தெரியுது இல்லையா? பாப்பா வாங்க பாப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கால போய் எடுப்போம். இங்கே பாருங்க, நமக்கு நேராக பார்த்தீங்கன்னா பதுளை மலை, கண்டி மலை, நுவரெலியா மலை, எல்லா மலைகளும் தெரிகின்றன. எந்த மலைக்கு போவோம் ப்ரோ? இங்கே ஒரு அடார் அடார் அடார குருத்தாது, அடார அடார குருத்தாது. வாவ், நதி எங்க போகின்றது? இங்கே கூடுதலாக வந்து சிங்களா கடை பக்கம் சோப்பு கடை ஆட்டோ தானே. கூடுதலாக சோப்பு கலர் ஆட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கு. இன்னும் நம்ம ஓட வேண்டிய தூரம் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ, ஏன் பிகாரி பழம் இது மாதிரி காட்டியா, பழசு மாதிரி எனக்கு வாங்க. ஓகே, இதான் ஏழுமலைன்றது. இது எத்தனை மலைடா? இது பல மலை போகுது. இது எங்க போகுது இந்த மலையில? அத்தான் என்ன என்ன மலை தான் அதெல்லாம்? கண்டியா, நுவரெலியா, காலியா, பதுளையா இருந்தது? பார்த்து ஓடு, அடிச்சு ஏத்துற வர சாயா வராரு, சிரிப்போட வராரு. இதை கண்டுபிடிக்கல. அது ரஷ்யாட்ட ட்ரோன் வாங்கி அனுப்பு இங்க இருந்து. அடாருக்கு இப்ப இருக்கல சீட்ல என்ன விளக்கண்டா யோசிச்சு போறா. என்னடா தெரியாத வேறிட்டமா பைக்கு வீட்டுக்கு பேசாம இதுல இருந்து வந்துருக்கலாமோ? எனக்கு ஓடு. இல்ல எங்க குளிர் தானே, இங்க பெருசா காட்டாது. ஆனா ஆளுக்கு விரைக்கும் இப்ப கிடது. இங்க பாருங்க, ஃபுல்லா நீ மலையில ப்ரோ, மலைச்சு காட்டு ப்ரோ. அப்படியே எப்படி வந்தீங்களா? இயற்கையை ரசிக்கும் போது இன்னும் ரசிக்கணும் போலயே தோணுது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ரசிச்சு கொண்டே இருக்கணும் போல தோணுது. இங்க இதை பாடுறா ப்ரோ, வியூவை காட்டுறா. வாவ், சொர்க்கம் சொர்க்கம் இதுதானமா வேறுக்கு. முன்னுக்கு வா அடுப்புறோம். அப்படியே இந்த பஸ்ஸோட சேர்ந்து நம்ம வியூ பாரு எப்படி இருக்குன்னு. காட்சிகள் பலவிதம்ப்பா. என்னவோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடங்களை பார்க்கும்போது பாட்டுகள் தானா வருது. ஆஹா, தானா வரதுக்கு போது மாமா தானா நிற்காண்டோ. அதட்டா எங்கடா டே, அங்கே ஓடினாடா ரவிக்கு நிற்காண்டோ. அடுத்த ரவிக்கு மாற்றி அடுவார் ஃபைன். அங்கே பாரு. ஆனால் இங்கே பெரும்பாலும் நிப்பாட்டுற குறைவனே. இது வந்து இங்கே சிங்கள பாடசாலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ் என்ன தெரியுமா? அது ஸ்கூல் பஸ். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாடசாலை சேவை. ஆனால் தனியாருக்கு தனியார் சேவையா இல்லை கவர்மெண்ட்டுக்குரியதா தெரியல. அதாவது அரசாங்கத்துக்குரியதான்ட்டு தூய தமிழில் கதைக்க சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதான் நான் தமிழ்லேயே பேசுகிறேன். ஒரு சில ஆங்கில வார்த்தையில பாவிக்கலாமா, தப்பு இல்லையா? ஆனால் ஃபுல்லாக தமிழில் நம்ம கதைப்போம் எப்பயுமே. யாரா அது? ஒரு கொட்டா நாய் ஒன்று இன்னைக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு முன்னுக்கே ஒரு வியூ வருது வருது. என்ன ஊரா பாது? கம்முன்னு என்ன ஊரு பேரு? அக்கா ஏன் சோகமா நிக்கா? என்ன ப்ரோ, எங்களை பக்கம் ஒரு வலை ஒன்று வாங்கி தரியா? ஆடா வலை ஒன்று வாங்கி தரியா? எங்களை ஏண்டா
நல்லா குளிர் காத்தடிக்குது, நல்லா தானே இருக்குது. எஸ், நாங்கள் கிழக்கு மாவட்டத்தை விட்டு போக மாட்டோம். இது கிழக்குக்குரியதான் நினைக்கிறேன்டா. இங்கே நம்பர் பிளேட் இருக்கா பார்க்கணும். EPN அடிச்சுக்கானு யூபி இங்கே கூடுதலாக இருக்கிறது. யூபி சிபி தெரியுது என்ன பிஓ. சரி வாங்க, அங்கே மலைத்தொடர்கள் வந்த பிறகு நாங்கள் வீடியோ எடுக்கும். மலைத்தொடர்களை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலைத்தொடர்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான குளிர் காற்று அடித்து கொண்டே இருக்கு. ஃபுல்லாக குளிர் காற்றாக தான் இருக்கு. இப்போ நல்ல ஒரு வியூ வரப்போகுது, அது வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், இந்த லொக்கேஷன்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, அப்போ தான் ரூட் தெரிஞ்சு வருவீங்க. இந்த ஆல்ரெடிய மாமனுக்கு தான் நம்பலாம் கிடக்கு. ஏதோ பெரிய ஃப்ளைட்டு ஓடுற நினைப்போம் மாமனுக்கு மனசில். இப்படியே யாரோ விதைச்சி வச்சுட்டானுங்க போல. நீங்கள் ஆல்ரெடி ஓடும்போது ஃப்ளைட் ஓடுற மாதிரியே இருக்குண்டு. வாவ் 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 வாவ், அழகு அழகென்று பேருக்கு முருகா என்ற மாதிரி அழகுன்ற அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏரியாலாம் சூப்பராக இருக்கு. வாராண்டா ஒருத்தன் முன்னுக்கு யமதர்ம ராஜா மாதிரி வாராண்டா. கேரு அந்த இடத்துல ஊத்துறா மத்தியா. என்ன டிரைவர்ரா வருதுல்ல, கத்தா டிரைவர் யாரு அப்படிதான் இருப்பாரு. ப்ரோ இங்கேயும் டீ காபி பிளேன் டீ எதுவும் குடிக்கிறா? பிளேன் டீ காபி பன் எதுக்காச்சும் நல்ல லொக்கேஷன் பார்த்து நிப்பாடுவோம். தானே தானே இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியல, மனசுக்குள்ள அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி தானாகவே வளர்ந்து வந்து ஒரு பாடலாக வெளியே வருது. இந்த வியூ பாருங்கண்ணா, இறங்கும் போது அப்படி ஏறும்போது சும்மா சொயின்னு இறங்கும் போது பாருங்க. இப்போ வந்துட்டோம். வாவ் ப்ரோ, என்னடா இது சொர்க்க பூமி தானடா, இவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு ஆசைடா ப்ரோ, அந்த மேல ஒரு மலை உச்சி தெரியுதானே, அதுல இருந்து உன்னை தள்ளி விடணும். நீ பறந்து வரீங்க விழணும்டா அவட அப்படி விட்டுருக்கே. சாதாரண எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இந்த மலை மேலே ஏறுறதுக்கு? 10 கிலோமீட்டர் வருமா? எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் குளிர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. நீங்க எங்க போறீங்க? கண்டி அம்பாரம். அம்பாறையிலேருந்து கண்டிக்கு நிறைய பஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க வந்துட்டோம். டீ காபி வேணாமா உங்களுக்கு? டீ காபி இந்த வெடிச்சத்தை முடிக்க போறான் மாமா அன்னைக்கு. அங்கெல்லாம் கேட்க முன்னுக்கு ஓடி இருந்தானே, இப்ப கேக்குது. அவன் வெப்பம் பட்டி இன்னைக்கு நமக்கு. என்ன அடைவதில்ல மழையை பற்றி எவ்வளோ நல்லா இருக்கு. சரி ஓகே, நம்ம நல்லா அங்கே வேற ஒரு காட்சியில் அடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.